வெல்கம் டு குணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 4 டம்ளர் பச்சரிசியை நான் கழுவி வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 4 டம்ளர் பச்சரிசிக்கு 1 டம்ளர் உளுந்தம்பருப்பை வாணலியில் நம்ம 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுத்துடக்கூடாது. முறுக்கு நம்ம செவந்து வந்துடும் ரொம்ப நேரம் வறுத்தோம்னா. அதனால் லேசாக வறுத்தாலே போதும். அரிசியையும் உளுந்தையும் நான் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன். மாவை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாவில் எள்ளு நான் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் எள்ளுக்கு பதிலாக சீரகம் அல்லது ஓமம் சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெண்ணெய்க்கு பதிலாக ஹீட் பண்ணி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் பெருங்காயம் சேர்க்குறேன். இதை நம்ம தேங்காய் பால் ஊற்றி பிசைய போகிறோம். தேங்காய் 1 முடி தேங்காயை நான் துருவி பால் எடுத்துக்கிறேன். நான் 3 தடவை தண்ணி ஊற்றி பால் எடுத்துக்கிட்டேன். மாவு பிசைகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி பால் எடுத்துக்கலாம். நான் 3 டைம் பால் எடுத்திருக்கேன். மாவில் ஊற்றி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் பால் பத்தலைன்னா தண்ணியும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றியும் பிசைஞ்சிக்கலாம் உங்களுக்கு தேங்காய் பால் பத்தலைன்னா. மாவு உங்களுக்கு டைட்டாக இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு லூஸாக இருந்தால் தான் நமக்கு முறுக்கு புளியறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் மாவு பிசைஞ்சிட்டு எப்படி இருக்கணுங்கிறத காட்டுறேன். அது மாதிரி நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி லூஸாக இருக்கணும் மாவு. ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருந்துருக்கக்கூடாது. இப்போ முறுக்கு அச்சில் வச்சு நம்ம புழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் பிளேட் எடுத்திருக்கேன். அந்த பிளேட்டில் பேக் சைடில் எண்ணெய் தடவிட்டு நம்ம அதில் புழிஞ்சிக்கலாம். இது உங்களுக்கு ஈஸியாக எடுத்து எண்ணெயில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பிளேட்டுனா. நான் வாணலியில் எண்ணெய் ஊற்றி நான் ஹீட் பண்ண வச்சுருக்கேன் அடுப்பில். நம்ம புழிஞ்சிட்டு எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு எனக்கு. நம்ம முறுக்கை போட்டு எடுத்துடலாம். நம்ம போட்டோன்னே பிரட்டி விட்டுறக்கூடாது. 1 நிமிஷம் கழித்து தான் நம்ம பிரட்டி விடணும். இல்லைன்னா முறுக்கு கலண்டு தனித்தனியாக வந்துடும். நம்ம நுரையெல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். முறுக்கெல்லாம் எடுத்துடலாம். நமக்கு வெள்ளையான நல்லா கிறிஸ்பாக முறுக்கு கிடச்சிருச்சு. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெயே குடிக்கலை. நல்லா இருக்குது பாருங்கள். ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்குது. இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.